இப்போ ஓகே. நீங்கள் ஒரு டிசீஸ்ன்னு சொல்கிறீங்க, அந்த ம். டிசீஸில் இப்போ குண்டா இருக்கிறவர் ஒரு டிசீஸ் சொல்கிறாரு, அதே டிசீஸ் எலும்பா இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, ம். வயசுக்கு முன்ன பின்ன சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த பாதத்தை தொட்டு உணர்வதன் மூலமாகவும், பார்த்து அறிதல் மூலியமாகவும் நாம் அந்த பார்ட்ஸை கரெக்டாக சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் வந்து இதுவரைக்கும் நான் எந்த விளம்பரமோ, எந்த விஷயத்தையும் நான் வரல. ஓகே. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மருத்துவம் எனக்கு இறைவன் அருளால ரெகுலரா வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னன்னா, இந்த இந்த பணி என்னோட போயிறக்கூடாது. இது இன்னும் 4 பேத்துக்கு இது தெரியணும் அப்படின்னா, இந்த ரகசியத்த முழுமையான ரகசியத்த நான் வந்து மக்களுக்கு சொல்லிட்டே நான் செய்றேன். அருமை, அருமைங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டெக்னாலஜிய நம்பி தான் போவாங்க. ஏன்னா வந்து இப்ப நீங்க சொல்றீங்க, நான் பாதத்தில வந்து கைய வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்னு. இதுக்கு வேற ஏதாவது மிஷின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா வந்து மண்டையில அடிபட்டிருந்தாலும் சரி, இல்ல உள்ளுக்குள்ள அடிபட்டிருந்தாலும் அது நமக்கு தெரியாதுல்ல. ஆமா. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனா எடுத்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அருமையான கொஸ்டின்மா. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நவீன உலகங்கள் என்னதான் இருந்தாலும், திருமூலர் சொன்ன அந்த 4332 அந்த நோய்கள் தான் இருக்கு. இப்போ நாடி பஞ்சபூத நாடி நம்ம பார்க்குறோம். ம். இப்போ வந்து வெறும் பாத சிகிச்சையோட நான் நிறுத்துறதில்ல. இப்போ பாத சிகிச்சை நம்ம நாடி பார்க்குறோம். ம். நாடி பார்த்துட்டு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு, பாரம்பரியம் நீங்க என்னதான் நவீன காலத்துக்கு போங்க, எவ்வளோ நவீன காலம் முடியலைன்னா கடைசி என்ன சொல்றாங்க, நீங்க வேற வைத்தியம் பாருங்க, நாட்டு ம். வைத்தியம் எடுத்துக்கங்க, சித்தா எடுத்துக்கங்க, மூலிகை சாறு குடிங்கிறாங்க. இதுதான் தாய். நம்ம இந்தியாவுல இந்த விஷயங்கள் கொட்டி கிடக்குது. பாரம்பரிய கரைகள் மூலமா மிக மிக எளிமையான முறையில தீர்வு நம்ம சித்தர்கள், மகான்கள், யோகிகள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க.